வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவில் ஒரு சோஷியல் கான்டெக்ட்ஸில் இண்டிவிஜுவலோட நிலைமை எப்படி என்ஹான்ஸ் பண்ண முடியும், ஹவு டு என்ஹான்ஸ் தி இண்டிவிஜுவல்ஸ் பொசிஷன் தி சோஷியல் கான்டெக்ட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சோஷியல் கான்டெக்ட்ஸில் பார்த்தோம், ஒரு இண்டிவிஜுவல் அவனோட செல்ஃப் எஸ்டீமை எப்படிலாம் நினைவுபடுத்த நிறைவுபடுத்த முடியும், எப்படி செம்மைப்படுத்த முடியும், அதே மாதிரி ஃபோக்கஸிங் மைண்டு எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே சமயத்தில் இண்டிவிஜுவலோட பிஹேவியர், அந்த பிளாஸ்டிசிட்டி ஆஃப் த பிரெயின் அப்படின்னு பார்த்தோம். பிரெயின் எப்படியெல்லாம் புது புது செய்திகளை தன்னுள்ள ஈர்த்துக்கொள்ளும், எப்படி புது நியூரல் நெட்வொர்க்கு எப்படியெல்லாம் வரும்னு பார்த்தோம். தட் இஸ் ரிலேட்டட் டு பிஹேவியர் ஒன்லி. ஸோ ஒரு செல்ஃப் எஸ்டீம் சோஷியல் கான்டெக்ட்ஸில் எப்படியெல்லாம் என்ஹான்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு தனிமனிதனோட சிறப்புகளுக்கு தகுந்த மாதிரி தான் அவருடைய செல்ஃப் எஸ்டீம் இருக்கும். ஒரு தனிமனிதனுடைய சிறப்பான குணங்கள், அவருடைய பர்சனாலிட்டி மேக்கப், அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப சிறப்பாக மேலும் மேலும் வளர்ந்துருக்கும். தனிமனிதனுடைய ஈர்ப்பு சக்தி அப்படின்னு பார்க்குறோம். அப்படி அந்த ஈர்ப்பு சக்தினா அட்ராக்டிவ் பர்சனாலிட்டி, அதானே சொல்கிறோம். அட்ராக்டிவ் பர்சனாலிட்டினா ரொம்ப அழகாக பளபளன்னு ட்ரெஸ் பண்ணிக்கிறது, மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிறது, இல்லாட்டி போனால் மேட்சிங் ட்ரெஸ் போட்டுக்கிறது, அது மட்டும் அட்ராக்டிவ் இல்லை. தட் இஸ் ஒன்லி ஃபார் அவுட்டர் லுக். அதாவது ஒரு மேலே இருக்கிறது மட்டும்தான் தெரியும், ஆனால் நம்மளோட பழகிற விதத்தில் இருந்தால் நம்மளோட பர்சனாலிட்டியை நம்மளுக்கு சிறப்பாக வெளியில் காட்ட முடியும். ஸோ பர்சனாலிட்டின்றது நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம். தட் இஸ் இட் இஸ் அ மாஸ்க் விச் வி ஆர் வேரிங் வென் வி ஹேவ் டு இன்டராக்ட் வித் பீப்புள் அப்படின்னு. ஒருத்தருக்கு எப்போவுமே கோபமாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க, சிலவங்க எப்போவுமே சகஜமாக சிரிப்பாக இருக்கிறத பற்றி பேசுவாங்க. எ ஸ்மைல் காஸ்ட் நத்திங் அப்படின்னு அந்த பிரின்சிபல் அவங்களுக்கு சிறமேற்கொண்டு வேலை செய்வாங்க. அதே சமயத்தில் ஸ்மைல் காஸ்ட் நத்திங்னு சொல்கிற மாதிரி அதே மாதிரி ஒரு கார்டியலாக இருக்கிறது, ஒரு கைண்டு கான்வர்சேஷன் இருக்கிறது, அப்புறம் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குற அளவுக்கு அவங்களோட கான்வர்சேஷனை வச்சுக்கிறது, இது எல்லாமே அவங்களுக்கு நல்ல முறையில் என்ன பண்ணித்தரோம், நம்பிக்கையை வளர்த்து கொடுக்கும். ஸோ இது ஏற்புடையது தான். ஆனால் அந்த இண்டிவிஜுவல் லெவலில் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் எவ்வளோவுக்கு அதிகமாக இருக்குதோ, எந்த அளவுக்கு அதில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் மாத்திரம் பார்க்குறது காட்டிலும் அதோட நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பரவாயில்ல, நம்ம இப்படிலாம் நடந்துக்கிறோம் அப்படின்னு. இந்த லெவலில் நம்ம ஒரு வகுப்பறையில் ஒரு குழந்தை என்ன பண்ணோம், கேட்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்கிறது, அதே நேரத்தில் என்ன சொல்லி கொடுத்தாலும் அதை திருப்பி சொல்கிறது. யூசே ஃபார் டோட்லர்னு வைங்க, கிண்டர் கார்டன் அந்த ஏஜில் படித்தாலும் சரி, இல்லை செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்டில் படித்தாலும் அதுக்குள்ளே அந்த குழந்தைங்களுக்கு கேட்ட கல்விக்கெல்லாம் பதில் சொல்கிற அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு தே ஆர் குட் அட் அப்படின்னா, அது மாதிரி நல்ல அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்பொழுது அந்த குழந்தையோட கான்ஃபிடன்ஸ் அந்த வகுப்பில் அந்த ஒரு பீரியடில் நல்லபடியாக இருக்கும். இதுவே ஒரு இன்னொரு பீரியடில் அந்த டீச்சர் சரியாக நடந்துக்கல, பிள்ளைங்களை கோவப்படுறாங்க பிள்ளைங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னால், அப்போ அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் குறையும். ஆனால் இதில் முக்கியமாக ஒரு தாழ்மையாக சொல்லிக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டால், ஒரு 5 வகுப்பு வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு 10-11 வயசு தான் இருக்கும். அந்த 11 வயசில் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் தனக்குன்னு வந்திருக்காது. இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அந்த கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்க மானிட்டர் பண்ணவும் சேர்த்துமான அவங்களால அந்த வேலையை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அது தானாக செய்யணும்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்குமா? அநேகமாக 100க்கு 95 பசங்களுக்கு வந்திருக்காது. வேறு 2-3 பசங்களுக்கு வரும் அப்படின்னா தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இட் இஸ் நாட் கம்ஸ் அண்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்பா ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நம்ம சாமானெல்லாம் தொலைச்சிட்டாங்க, இல்லாட்டி போனால் புக்கெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும், அப்படி புரிஞ்சிட்டு வச்சுக்க மாட்டாங்களா இருக்கும். வேறு வழி இல்லாமல் அவங்க வச்சுருப்பாங்க. இட் இஸ் ஸோ ஹேப்பன் தட் கம்ஸ் இன் டு திஸ் ப்ராக்கெட் அப்படி வருமா இருக்கும். உண்மையில் அந்த 10 வயசில் பெரிய அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் பத்திரமா பார்த்துக்கணும், எல்லாத்தையும் நம்ம வி ஷுட் டேக் எவ்ரி கேர் ஆஃப் அவர் பிலாங்கிங்ஸ் அப்படின்றதுலாம் தெரியாது, சான்ஸே இல்லை. ஏன்னா மெச்சூரிட்டி அவ்வளோ தூரம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சும்மா சொல்லுவாங்க வாயில். நிறைய பசங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கச்சாவே சொல்லும், அதெல்லாம் அப்படி சாப்பிடக்கூடாது, ஓடிண்டெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒரு இடமா உட்காந்து சாப்பிடணும், கையை கழுவிட்டு தான் சாப்பிடணும், அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடணும், ப்ரேயர் டைம் இஸ் எனி டைம் அப்படின்னு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு எவ்ரிபடி என்ன ஏற்றுக்கொள்ள எல்லாரும் அக்செப்டபுளாக ஒரு வார்த்தை இருக்கும். எவ்ரிபடி வில் அக்செப்ட் திஸ் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ், வெரி குட், சூப்பராக சொல்லியிருக்காங்களே அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் சூப்பராக சொல்கிற விஷயத்த அவங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்கு, அவங்க அதை எவ்வளோ தூரம் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டால் அதில் அங்கே பர்சன்டேஜே ஒர்க் அவுட் ஆகாது. 20 சென்டென்ஸ் சொல்லுவாங்க, 20 சென்டென்ஸும் அவங்க செய்ய மாட்டாங்க. இது எப்படின்னு கேட்டால், ஒரு சின்ன குழந்தைக்கு நம்ம நிறைய என்ன பண்ணி தரோம், ஓரல் ரெசிடேஷன் சொல்லி கொடுக்குறோம். சில சமயத்தில் நம்ம ஸ்கிரிப்சர்ஸ்லேருந்து சில வேர்சஸ்லாம் சொல்லி கொடுக்குறோம். சில சமயத்தில் ஏன் மதர் டங்லேயே நிறைய பிஹேவியரை நேரம் பண்ணுறதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். ஆனால் அது எல்லாமே அதில் வருமா? அதுக்கு எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பொருள் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்டால் பெரிய கொஷின் மார்க் தான். ஒரு குட்டி குழந்தை இருக்கு,
5 அல்லது 6 வயசுக்குள்ள திருக்குறள் சொல்கிறது 10 வேர்ஸ் இருக்கே, ஒரு அதிகாரத்தில் இருக்க 10 குறளும் சொல்கிறது. அந்த 10 குறளுக்கு அதுக்கு பொருள் தெரிஞ்சிருக்குமா? அந்த பொருளை உணர்ந்து தான் அது சொல்லுமா? அப்படின்னு கேட்டால் நோ 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 இட் இஸ் நாட் ஸோ. வில் ஹாவ் டு என்ன பண்ணோம், நம்மளோட தலையை எதிர்மறையாக தான் ஆட்ட வேண்டி வரும். வி கேனாட் வி நீட் நாட் நாட் அவர் ஹெட் அஃபிர்மேட்டிவ்ல இருக்கல, கன்ஃபர்மேட்டிவும் இல்லை, எதிர்மறையாக தான் நம்ம தலையை வில் ஹாவ் டு தலையை ஆட்டணும். இல்லை இல்லை அந்த பசங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு. அது எப்படி ரெசிடேஷனில் மட்டும் அவங்க பாசிட்டிவாக நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க, ஆனால் அது ப்ராக்டிஸில் இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும்தான் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் என்ஹான்ஸ் ஆகும். அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த எண்ணமே ஒரு லேட் சைல்ட்ஹுட்டுக்கு எண்டில் தான் கிடைக்கும், நாட் பிஃபோர் தட். அதே மாதிரி நம்ம நிறைய சொல்லிக் கொடுக்கலாம், நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கலாம். நான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கோம், பட் அதனோட மீனிங் தெரிஞ்சிருக்காது. இது எப்படி சொல்லிக் கொடுக்குறோம்? ஈஸியான விஷயந்தான். ஒரு திருக்குறள் சொல்கிறது தான் சிறப்பு. திருக்குறளில் ஏதோ ஒரு அதிகாரம் கல்வியோ இல்லாட்டி போனால் என்ன தெரிவிக்க கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொன்னால் அந்த முதல் 10 செய்யுள் சொல்லுவாங்களா இருக்கும். 10 செய்யுளுக்கு பொருள் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கோன்னு கேட்டால் அது கொஷின் மார்க் தான். அந்த பொருளே தெரிஞ்சிருக்காது, தெரிஞ்சாலும் அது அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ இந்த அடிப்படையில் நம்மளோட இண்டிவிஜுவலோட டெவலப்மெண்ட் எப்படி பார்த்துக்கணும், எது போல் சொல்லணும்னு கேட்டால், வி ஷுட் பி ட்ரூத்ஃபுல் டு த செல்ஃப், பி ஆல்வேஸ் பயஸ், பி கிரேட்ஃபுல், கிராட்டிடியூட் அதெல்லாம் வளர்த்துக்கோங்க. அப்புறம் பெரியவங்கள்ட்ட மரியாதையாக இருங்க, நிஜம் பேசுகிறதுக்கு பழகுங்க, அப்புறம் சின்சியராக இருங்க. க்ளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ் அப்படின்ற அந்த கான்செப்டை வளர்த்துக்கோங்க. நீங்கள் இருக்கிற இடத்தையும் க்ளீனாக வச்சுக்கோங்க, நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸை க்ளீனாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அட்லீஸ்ட் உங்கள் கேபின் மட்டுமாவது ரொம்ப க்ளீனாக பிக் அண்ட் ஸ்பேனாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் தூய்மை, புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். அந்த வாய்மையால் காணப்படும்ன்ற அந்த வார்த்தையை சொல் செயல் எண்ணம் இது 3லையும் பழக்கப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொன்னால், இது போல் சில முக்கியமான விஷயங்களை நம்ம பயன்படுத்திக்கிட்டு யூ ஷுட் மேக் இட் ஆஸ் அ ஹேபிட், யூ கண்டினியூ டு ப்ராக்டிஸ் இட் அப்படின்னா தொடர்ந்து இதை நம்ம பழக்கப்படுத்திட்டு வரும்போது நம்மளோட இண்டிவிஜுவலோட டிஃபரன்ஸ் ஒரு குரூப்பில் சிறப்பாக தெரியும். அது எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம வரப்போகிற பகுதிகளில் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.